நமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம நினைத்தது நடப்பதற்கு இந்த ஒரே ஒரு சிவ மந்திரத்தை மட்டும் நம்ம தினசரி கூறிட்டு வரணுமாங்க. இப்படி நம்ம தினசரி இந்த சிவ மந்திரத்தை கூறிட்டு வருவதனால் நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலுமே அது கட்டாயமாக நிறைவேறுமாம். உங்களுக்கும் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நிறைவேற்றுவதற்கு இந்த சிவனுக்குரிய ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினசரி கூறிட்டு வாங்க. இதனால் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கணும். நம்ம நினைத்த காரியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். திருமண தடை அனைவருக்குமே அவருடைய குடும்பத்தில் யாருக்காவது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்படி திருமண தடை இருப்பவர்கள் திருமண தடையானது நீங்கி ஒரு நல்ல ஒரு பெண்மணியோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆணையோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் வேறு நம்ம கூறிட்டு வரலாம். இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையோ இல்லைன்னா சுக்கிரவார நேரத்துலையோ நம்ம எழுந்து ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்மளோட வீட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமாக பூஜை அறையில் சிவனுக்குரிய ஒரு புகைப்படத்தை எடுத்து சிவனுக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சிவனுக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தோம்னா அதிக அளவில் நமக்கு நன்மைகள் நடக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த சிவ மந்திரத்துக்கு இருக்கான். நம்ம இப்போ காண போகிறது சிவனுக்கான மந்திரம் தான். சிவனை நினைத்து கொண்டு நம்ம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறினோம்னா நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலுமே கட்டாயமாக நமக்கு 21 நாளில் கை கொடுமாங்க. அவ்வளோ சக்தி இந்த ஒரு சிவ மந்திரத்துக்கு இருக்குது. இப்படி நீங்கள் சிவ மந்திரத்தை காலையில் கூறும் பொழுது வெறும் கைகளால் மட்டும் கூறக்கூடாதுங்க. காலையில் எழுந்த உடனே இதை நம்ம கூறுவதை தவிர்த்துட்டு காலையில் எழுந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நாளில் நம்ம சிவனுக்கு வில்வ இலைகள் இருக்கலவா, வில்வ இலைகளை நம்ம வாங்கி வச்சுக்கணும். வில்வ இலைகள் ஒரு 11 வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு அந்த 11 வில்வ இலைகளிலும் ஏதாவது உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் அந்த வில்வ இலைகள் அனைத்திலுமே அந்த ஒரே ஒரு காரியமானது நடக்கணும். அது என்ன காரியமோ தற்போது திருமண தடையானது நடக்கணும் அப்படின்னா திருமணமானது எனக்கு ஆக வேண்டும் என்பது போல நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். குழந்தை இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். இது போல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ தொழிலில் முன்னேற்ற வேண்டும் என்றாலும் பரவாயில்ல, பணக்காரனாகவும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வேண்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதனை அடைவதற்கு அந்த 11 வில்வேலைகள் இருக்கிறவா அதில் இப்படி எழுதிட்டு அதை ஒரு நூலில் கோர்த்துக்கோங்க. மஞ்சளோ இல்லைன்னா சிவப்பு கலர் நூலை எடுத்துக்கோங்க. அதில் கோர்த்துட்டு அதை நீங்கள் சிவனுக்கு கழுத்தில் மாலை போல் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் தினசரி செய்யணுன்னு அவசியம் கிடையாது. 21 நாட்கள் அந்த வில்வேலையிலானது எப்பொழுது வாடி பெய்கிறதோ இல்லைன்னா 7 நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் செய்கிறத மாற்றிக்கொண்டே இருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் எந்த ஒரு நாளில் வேண்டுமானாலும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு நாளில் தான் நம்ம பண்ண தொடங்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கட்டாயமாக நீங்கள் செய்ய ஆரம்பித்திலிருந்து சரியாக 21 நாட்கள் வரை இதை நீங்கள் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் நினைத்த காரியமானது அந்த 21 நாளுக்கு அப்புறமாக கட்டாயமாக உங்களுடைய கை கூடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. நீங்கள் இதை 1 நாள் 2 நாள் மட்டும் பண்ணிவிட்டு நடுவில் 1 முறையோ 2 முறையோ நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதனுடைய அந்த சக்தியானது போய்விடுமா. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் 21 நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய தொடங்கணுமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை தொடர்ந்து 21 நாட்கள் பண்ணி விட்டுருங்க. எவ்வளவு பெரிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த 21 நாட்கள் மட்டும் அதை பொறுத்து கொண்டு சிவனுக்கு இதை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் நடக்குமாம். எனவே நீங்களும் சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறிப்பாருங்க. நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக நிறைவேறுமாங்க. சிவனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு சிவனுக்கு பொறுத்து இருக்கிற அந்த தீபத்தில் நம்ம சாமிக்கு முன்னுமாங்க கும்பிட்டு சிவனுக்குன்னு இருக்கக்கூடிய விபூதி இருக்குல்லவா அந்த விபூதியை நம்ம அனைவருமே காலையில் நெற்றியில் தேய்ச்சிக்கணுமா. இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருமே சுத்தபத்திரமாக குளிச்சுட்டு இருக்கணுமாங்க. நம்ம குளிக்காமல் செய்யாமல் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணோம்னா கட்டாயமாக நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்காது. எனவே குளிச்சுட்டு சுத்தபத்திரமாக பண்ணால் தான் சிவனுக்கு பிடிக்கும். 21 நாட்கள் மட்டும் நீங்கள் இந்த ஒரு செயலுக்கு ஒதுக்குங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது நமது முன்னோர்களும் பித்தர்களும் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. அந்த சிவனுக்கான ஒரு வரி மந்திரம் இதுதான். இதை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்கேன். ஒரு முறை நானும் கூறுகின்றேன். ஓம் கிளி சிங் ஓம் ரீங் அங்கு. இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய சிவனுக்கான மந்திரம். சிவனை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் மட்டும் கூறிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வர காத்து கொண்டு இருக்கிறது. மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.